வாழ்க்கை நம்மளுடைய கருத்தை கொடுப்போமா? மனதுருகும் தெய்வமே இயேசையா, தெய்வமே இயேசையா, அந்த கிருபைக்காக ஆண்டவரை இரக்கத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த இடத்துல நீரே வெளிப்படுவீராக. அடியாரை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை இந்த வானத்தில் இந்த ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படியா கொடுக்கிறோம். புதிய நம்ம இதெல்லாம் பங்கே சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கூட எத்தனை பேர் முள்ளம் பண்ணி பார்த்துருக்கீங்க? முள்ளம் பண்ணி நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம், நான் பார்க்க முடியாது. முள்ளம் பண்ணி நம்ம அந்த முள்ளம் பண்ணி அப்படின்னு எங்க பேர் வந்ததுக்கே ஒரு ரீசன் என்னன்னா, அதுல முள்ளல் இருக்கிறதுனால. இந்த முள்ளம் பண்ணிக்கு நம்ம அதை சிந்திச்சு கூட பார்க்காத ஒரு தனி சிறப்பு இருக்கு. எப்படின்னா, யாரும் இந்த காட்டுக்குள்ளாலே நம்ம ராஜா சீக்கம் புள்ளி கரடி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு கூட கண்டு பயப்படுகிற ஒரு மிருகம் என்னன்னா அந்த முள்ளம் பண்ணி. ஏன்னா அதுல சைலண்ட்குள்ளால மேல 300க்கும் மேற்பட்ட முட்கள் காணப்படுவோம். இந்த முட்களை பார்த்து ஒரு முள்ளு ஒரு மிருகத்துக்கும் மேல போச்சுட்டாலும் அதால தப்ப முடியாது. அவ்வளவுக்கு ஒரு கட்டுமையும் ஒரு கூர்மையுமான உள்ளாக இருக்கிறதா அந்த முள்ளம்படியோட. ஆனா அந்த முள்ளம்படி வெயிலானாலும் எந்த ஒரு சூழ்நிலை, மழையானாலும் எந்த சூழ்நிலையும் அது அட்ஜஸ்ட் பண்ண தெரியுமா? அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய சைலத்தையும் ஒடுக்கவும் அதுக்கு தெரியுமா, பிரிக்கவும் அதுக்கு தெரியுமா? தனி சிறப்பு இல்லையா? நம்மளால முடியுமா? இல்லை, நமக்கு பிரான்ஸ்ல சொல்லுவோம் டச் மீ நாட். அது நம்ம தொட்ட உடனே அது சுடிக்கிட்டா இருக்கிறது பல தன்மைகள் உள்ள இதுகள் இருக்கு. ஆனா இந்த உள்ள படி இன்னும் சிறப்பு இருக்கு. எந்த சூழ்நிலைகளையும் எப்படினாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இருப்பு இருக்கு. அதுக்கு மேல இருக்க முள்ளுதான் அதுக்கு விசேஷமானது இல்லையா? இந்த நேரத்தில் கூட உங்களோட கூட நான் முழுக்க வேதத்துள்ள முள் பற்றி நான் உங்களோட கூட பேச வாழ்ந்துக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம் 7, 8, 9. 2 கொரிந்தியர் 1, 5, 7, 8, 9. 2 கொரிந்தியர். ஆமா, ஓகே. மேன்மை பாராட்டுறது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை வெளிப்பட்டு சொல்கிறாரு. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களை வெளிப்படுத்த நீ சொல்லுகிறேன். அடுத்தபடியாக 4ஆம் வசனம். அவன் சரிந்தத்தில் இருந்தானே, சரிந்த
அழகா எந்த குறித்தும் மேன்மை பாராட்ட அந்த இடத்துல இடம் இல்லை. இப்படிப்பட்டவை குறித்து மேன்மை பாராட்டினேன், ஆனாலும் என்னை குறித்தோ என் பலவீனங்களை அன்றி வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அடுத்த வசனம் வாசிங்க. சத்தியமாகவே நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவரும் என்னிடத்தில் காண்பதற்கும் என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குறித்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? என்னை நான் வெளிப்படுத்தாதபடிக்கு, அவளை மேன்மை பாராட்டாதபடிக்கு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையை நிமித்தமும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நம்ம உயர்த்தாதபடின்னா என்னன்னா, அவளை பெருமை அடைந்து விடக்கூடாது. அந்த பெருமைக்கு அந்த இடத்துல இருக்கிறது என்னதான்? ஒரு முள். பெருமை உயர்த்தாதபடிக்கு மாசத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள்ளை பற்றி நம்ம யோசித்தோம்னா, அந்த முள்ளை நம்ம நடந்து போகும்போது ஒரு முள் குத்துது இல்லையா? அந்த முள்ளை வந்து பல தரப்பட்ட நம்ம பார்க்கணும். சின்ன முள் பார்க்குறோம், பெரிய முள் பார்க்குறோம், பல வகையான முள். மீன்ல கூட நம்ம என்ன பார்க்குறோம்? முள். அந்த முள்ளை நம்ம வாயில சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த தொடையில் போய் பிடிச்சிருக்கோம். அல்லது ஈவன் கழுவும் போது நமக்கு கையில பட்டுச்சுன்னா என்ன ஆயிடுது? வேதனை தரக்கூடியது அப்படின்னா. ஆனா அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த இடத்துல ஒரு முள் இருக்கிறது சரீரத்துல. அப்ப அந்த சரீரத்துல ஒரு முள் இருக்குமே ஆனால் அவருக்கு எப்படி இருக்கும்? சரீரத்துல நம்ம சரீரத்துல ஒரு முள் குத்தும்போது வேதனை இருக்குது இல்லையா? அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் இருக்கும்போது அந்த சரீரத்துல என்ன இருக்குது? அவருக்கும் வேதனை இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது யார் இருக்கிறது? நான் சொல்றது சாத்தானின் நிமித்தம். நமக்கு ஒரு முள், நமக்கு ஒரு வேதனை, நமக்கு ஒரு காரியம் வருதுன்னா அது எது நிமித்தமா தான் வருது? சாத்தானுடைய காரியத்தின் நிமித்தமா தான் இருக்குது. இதுல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்ற காரியம், பெருமை பாராட்டாம இருக்கிறதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட முள். ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இந்த உலகத்துல அநேக இடங்களை ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எந்த விதத்துல நம்ம பெருமை பாராட்டுறோம்? எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டுடைய சமூகத்துல நம்ம சின்ன காரியங்கள் வந்தாலும் எனக்கு அது தெரியும், என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பெருமை பாராட்டுறோம் இல்லையா? எனக்கு அது இருக்குது, என்னால சாதிக்க முடியும். பெருமை பாராட்டுறதுக்கு உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை. உலகம் ஒரு முக்கியம் இல்லையா? நமக்கு ஆண்டவர் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை தரவே இல்லை. நம்மள ஒரு ட்ரெயின்மான ஒரு வாழ்க்கையில ஓடும்படியாம, அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாம ஆண்டவர் தான் நமக்கு வந்திருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த அவருக்கு கொடுத்திருக்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்திருக்கிற முள் என்னன்னா சரீரத்துல ஒரு முள். அப்ப அந்த 9வது வசனத்துல அந்த 8வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். அது என்னை விட்டு நீங்கும்படி எத்தனை தடவை கேட்கிறாரு? 3 தடவை ஆண்டவர்கிட்ட இசைப்பாக அவர் வேண்டுதல் படுகிறார் பாருங்க. அதற்கு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தடவை கேட்டாரு. கேட்டதுக்கு பல பிரதிபலன் என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? 9வது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம அநேக நேரம் அந்த வசனத்தை என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவருக்கு எந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காங்க? அவருக்கு ஒரு பெருமைன்னு ஒண்ணு வராதபடி ஒரு முள்ளையை கொடுத்துட்டு அந்த முள்ளுக்காக அவர் ஆண்டுடைய சமூகத்திற்கு கேட்கிறாரு பலவீன நேரத்துல. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் கிருபை, எனக்கு இருக்கிற கிருபைய நம்மளுக்கு தந்துட்ட கிருபை உனக்கு போதும். பலவீனத்துல என் பலன், அவருடைய பலன் வந்து உங்களுக்கு விளங்கும். தெளிவா சொல்லிட்டு அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு அவரே அதை வந்து ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டாரு. என் கிருபை உனக்கு போதும். நீ வந்து அதுன்னு நினைச்சு ரொம்ப மாம்சீகத்துல ஓடாத. உனக்கு ஒரே ஒரு காரியம், நீ பலவீனத்துல இருக்கிற, பலவீனத்துல இருக்க, நீ
அதிகாரம் 5, 7, 14. லூக்கா. இந்த இடத்துல பார்த்தோம்னா விதைக்கிறவருடைய உண்மை, இந்த உண்மை நம்ம பல தடவை நம்ம வாசிக்கிறோம். அதுல 3 இடத்துல விழுது. எங்கெல்லாம்? ஒண்ணு கற்பாறை, ஒண்ணு முள்ளுகளுக்குள்ள, ஒண்ணு நல்ல நிலத்துல. ஆனா நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்கிறோம்? கற்பாறைகள் இருந்ததுன்னா அது கருகி போகும், முள்ளுகளுக்குள்ள போனா இப்படி போயிடும். ஆனா நல்ல நிலத்துல விழும்போது நல்ல விலை, நம்ம நல்ல நிலமா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அது உண்மையானதான், நம்ம நல்ல நிலமா தான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது விதைக்கிறவன் விதைக்கும் போது அந்த நிலம் சில விதைகளை எங்க போய் விழுந்தது? முள்ளுகள் உள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இப்ப முள்ளுக்குள்ள நம்ம இப்ப யோசிக்கும் போது அவர் விதைக்க புறப்படுறாரு, விதைக்கிறாரு. அந்த விதைகள் யாரும் பர்பஸ்படி அந்த முள்ளுகளுக்குள்ள விதைக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஆனா அந்த விதைகள் முள்ளுக்குள்ள போகும்போதும் அந்த விதைக்கு தெரியாது நான் முள்ளுக்குள்ளதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முள்ளுக்குள்ள வருது. ஆனா அது நல்ல விதை. ஆனா அந்த விதை விதைச்சு அந்த முளைக்க வரும்போது அது எப்படி வருது? கஷ்டத்து நிமித்தம், பாடுகள் நிமித்தம். ஈஸியா வராதுங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு செடியை வளர்க்கிறோம்னா அதுக்கு நல்ல வளம் போட்டு நல்ல கிளறி கொடுத்து அதுக்கிட்ட வளம் எல்லாம் கொடுத்துதான் நம்ம அதை மேல கொண்டு வர முடியும். ஆனா அந்த முள்ளுக்குள்ள யாராவது வளம் போடுவாங்களா? யாராவது உரம் எல்லாம் போடுவாங்களா? போடவே மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்தோம் அது எப்படி நான் வளர்ந்துருது? அதுக்கு அந்த விதைக்கு ஒரு ஜீவன் இருந்ததுனால அது முளைக்க ஆரம்பிக்குது. முளைக்க ஆரம்பிச்சு வரும்போது அதால என்ன பண்ண முடியல? மேல ஈஸியா ஃப்ரீயா மேல வளர முடியல. என்னது பாருங்க? நெருக்கப்படுகிற அனுபவம். நெருக்கப்படுகிற அனுபவம். முதல்ல நம்ம பார்த்தது பெருமை பாராட்டாம இருக்கக்கூடிய அனுபவம். நம்ம நெருக்கப்படுறது பெருமைக்கு அடுத்தது நமக்கு ஒரு நெருக்கம் தான் வரும். முதல்ல இதே முளை என்னதுக்குள்ள வருது? நெருக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வருது. அப்ப ஒரு செடிக்குள்ள அது வளர்ந்து கஷ்டப்பட்டு அதுக்கு ஷேப் டேரக்ஷன் உள்ள இருந்தது குத்துது. ஆனாலும் அது என்ன பண்ணுது? அந்த இடத்துல இருந்து தன்னை வளைத்து கொண்டு தன்னோட ஷேப் எடுத்து ஏதாவது சூரிய ஒளியை பார்த்து எப்படியாவது நான் மேல வந்துடணும், என்னுடைய விதை நிமித்தம் ஒரு கனி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறது தான் இது. ஆனா இந்த நெருக்கப்படுகிற அனுபவத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம முள்ளுக்குள்ள இருக்கோம்னா எப்படி இருக்க? அந்த முள்ளு தான் நம்ம பவுலுக்கு இருந்த போது எங்கிருந்து உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு இல்லையா இயேசுப்பா? அதே அனுபவத்துல இந்த நெருக்கத்துல கடந்து எப்படி நான் மேல எழும்புவேன்? இந்த நெருக்கத்துல நம்ம எழும்புறதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை கேட்கிறது, அவருடைய இந்த முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறது, இன்னும் அநேகருக்கு உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆகும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நன்மை செய்யும் போது ஆண்டுடைய காரியங்கள் நம்ம ஈடுபடுத்தும் அந்த நெருக்கத்துல நமக்கு ஒரு விசாலமான இடத்தை ஆண்டவர் தருவார். நமக்கு ஆண்டவர் ஒரு குறுகிய இடமோ ஒரு கஷ்டப்படுகிற இடமோ, கஷ்டம் ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு ஆண்டவரை விசுவாசித்தவங்களுக்கு பாடுகள் உண்டு, இல்லைன்னு சொல்லாது. ஈஸியான வாழ்க்கை. ஏசப்பா பாடல் போயிட்டாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு? எந்த தப்புமே பண்ணல ஏசப்பா. ஆனா அவருக்கு கிடைத்தது என்னது? பாடுகள் தான். ஆனா அதே மாதிரி அவருக்கே அப்பாடுனா நமக்கெல்லாம் பச்சை மரத்துக்கு அந்த பாடு, அப்ப பட்ட மரத்துக்கு எல்லாம் எப்பாடு இல்லையா? அப்ப நமக்கு எந்த பாடுகள் நம்ம அவர்கள் அந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறோமா? நம்ம நிலைச்சிருக்கும் போது இந்த பாடுகளின் நெருக்கத்திலிருந்து எப்படி அந்த செடி முள்ளுகளுக்குள்ளாக மேல ஷைன் ஆகும் போதோ அதே மாதிரி நம்ம ஷைன் ஆக போறோம். யாரெல்லாம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தை ஆண்டவரே நான் எனக்கு நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலமப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேணும். நீங்க ஒரு கடையாடி நீங்க பார்த்துருக்கீங்க, அந்த வழியில தயாரி கட்டிக்குவாங்க. கட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தைய மேல நடக்க விடுவாங்க. நடக்க விடுவாங்க போது வெறும் காலரசு நடக்க விடுவாங்க, ஒரு செருப்பு போட்டு நடக்க விடுவாங்க, அப்புறம் கையில பல காய்களை வச்சு கரக்கி இப்படி பண்ணி நடக்க விடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம், நான் என்னதான் இருந்தாலும் அந்த மேல கீழே விழுந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதே அனுபவம் தான். நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் அனுபவம் வேணும். அந்த கடை கூட்டாளியே அதை இவ்வளவு தைரியமா ஒருவேளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிதான் இருந்தாலும்
முடியாதுன்னு இருக்கும்போது நம்முடைய தகப்பனார் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை தூக்கி விடும் பொழுதும் அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், என் பிள்ளை வளைஞ்சு 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 உள்ளுக்குள்ளாக வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கீழே விட மாட்டாங்க. என்ன பற்றி கொள்வாங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி ஏசப்பா அவங்களை பார்க்க உங்களை அரவணைத்து பிடிக்கிறாரு. இல்லையா? ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே நான் நெருக்கப்படுறேன், ஆண்டவரே எனக்கு ஆண்டப்பா போய் சொல்லுவேன், யார் எனக்கு வழி சொல்லி தருவாங்க, எப்படி நான் எனக்கு வாசல்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியோட இந்த இடத்துல இருக்கோமா? நெருக்கத்திலிருந்து உன்னை விசாலத்துக்கு கொண்டு போவேன் நாங்கள் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடியினால் இந்த காரியம் இந்த முள்ளுகளுக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறவரா இருக்கார். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா லீலை புஷ்பம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உன்னத பாட்டு புஸ்தகம் 2:2 பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலை புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவன் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளதான் எங்க இருக்கு லீலை புஷ்பம். இந்த லீலை புஷ்பம்னா ஆக்சுவலா இந்த லீலை புஷ்பம் எங்க தெரியுமா வளருமா? பள்ளத்தாக்குகள்ல வளரும், பள்ளத்தாக்குகள்ல. ஆனா அந்த லீலை புஷ்பம் எங்க வளருதுன்னு சொல்ல முள்ளுகளுக்குள்ள. ஒருவேளை நமக்கு கேள்வி, ஏன் அந்த பள்ளத்தாக்குல வளரக்கூடிய ஒரு செடி முள்ளுகளுக்குள்ள ஏன் போய் வளரணும்? ஏன் அந்த முள்ளுகளுக்குள்ள வரும்போது அந்த லீலை புஷ்பத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. எப்படி தெரியுமா? அது வளர்ந்து வரும்போது அந்த பூ வருதுல்ல, அந்த முட்கள் அதை கிழிக்குமா, கிழிச்சு அதை அப்படியே அதுல இருந்து அந்த நமக்கு லீலி புஷ்பத்தோட மனம் தெரியும் இல்லையா, எப்படி இருக்கும் லீலி. அப்ப அந்த மனம் வீசுது அநேக பிரயோஜனமாக காணப்படுதான். அநேக அதுல இருந்து அநேக நமக்கு என்ன எடுக்கலாம், அதோட ஜூஸ் வச்சு நம்ம என்னது ஸ்மெல்லான நல்ல ஒரு டேஸ்டான நல்ல ஒரு ஸ்மெல்லான ஒரு திரவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம அப்படி ஸ்மெல்லாக அநேகருக்கு நம்ம உண்ணாம போய் நிற்கும்படியாக ஆண்டவர் நம்மளை லீலி புஷ்பத்துக்கு உள்ளாரே எப்படி அது முள்ளுகளுக்குள்ள அந்த வெளியில வருதோ அதே மாதிரி கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த மனம் வீசும்படியாக, அவருக்காக வீசும்படியாக, உலகத்துக்கு சாட்சியா நிற்கும்படியாக நம்ம நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் நினைக்கிறீங்களா, நான் லீலி புஷ்பத்துக்கு எப்படி நான் லீலி புஷ்பம் நான் உள்ளுக்குள்ளது வரும்போது நான் எப்படி மனம் வீச போறேன்? உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சாட்சியா நான் மனம் வீச போறேன். ஏசப்பாவுடைய நாமத்தை நான் பறைசாற்ற போறேன். உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? கண்டிப்பா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கண்டிப்பா லீலி புஷ்பத்துக்குள்ளாக எப்படி முள்ளுகளுக்குள்ள அந்த வெளியில வர போறீங்க மனம் வீசுகிறவர்களாக. அந்த மனம் யாருக்காக நீங்க வீச வேணும் தெரியுமா? வீசுவதற்காக உள்ள மனமா இருக்கும். உலக காரியங்கள் எல்லாம் கடந்து போகும், முன்னேற்றம் எல்லாம் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும். கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் கடந்து போகும். ஆனா அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய வருகை எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆண்டவரே என்னோட வருகைக்கு நான் சாட்சியா இருக்க வேண்டும், நான் எழுதி நிற்கிறேன். ஒரு லீலி புஷ்பத்திலிருந்து வருகிற மனம் போல் நாம் முள்ளுகளுக்குள்ளாலே அது கீழப்பட்டாலும் அதுல மனம் ஒரு பிரத்யேக மனம், ஒரு விசேஷித்த மனம். அதே மனம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரை சொல்லி அந்த நெருக்கப்பட்ட இடத்துல அந்த லீலி புஷ்பம் எப்படி சொல்லி செய்தோ அதே மாதிரி நம்ம வாழ வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இந்த இடத்துல என்ன சொல்லுது, ஆதாமை நோக்கி அவர் என்ன சொல்றாரு? பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட உன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் சொல்லியிருக்கு. நம்ம ஆத்தியாகத்துல முதல்ல பார்த்தோம்னா எல்லாம் உண்டாக கிடவது தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குறார், வாக்கியால் உண்டாக்கி விட்டார். ஆனா அந்த இடத்துல எங்கேயுமே முள்ளு உருவான தட்டு சொல்லப்படவே இல்லை. எப்பதான் முள்ளு உருவாகுது? நம்ம அந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவம் செய்த பிறகுதான் என்ன உருவாகுது? முள் உருவாகுது. இந்த முள் உருவாகுறது அப்ப எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த சாபத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்திலே சாபம் வர தொடங்குகிறது. பாவத்துக்கு பேருதான் சாபம். இந்த சாபத்துக்கு யார் தான் பலியாக ஆனார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஆதாம் ஏவாள் செய்த ஒரு சிறிய பாவத்தை நிமித்தமாக, புசிக்க வேண்டாம்னு சொன்னதை புசித்தது நிமித்தமாக ஒரு பெரிய பாவம், ஒரு பெரிய சாபத்துக்குள்ளாய் கொண்டு போய்விட்டது. அதுக்கு ரெமடியா கிடைச்ச
சாபம், இந்த முள்ளு. அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? முள்ளும் என்னது? குறுக்கும். அந்த இடத்துல பாவத்தை நிமித்தமாக தொடங்கின சாபம் எங்க வந்து முடியுது? கலாத்தியர் 3:13 சொல்லி தான் நமக்காக பாவத்துக்கு பலியாக மாறினார் கிறிஸ்து இயேசு இல்லையா? அந்த முள் இல்லைன்னா அந்த நமக்கு நமக்கு வந்து விடுதலை இல்லை இல்லையா? அந்த முள்ளுக்குள்ளாய் கடந்து சென்றவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவோம். எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 27:29. என்ன பண்றாங்கல்ல, அவட தலையில நினைச்சாங்க முள்முடியை சொல்றாங்க. முள்முடி இதை பற்றி நிறைய பேர் நிறைய காரியங்களை நம்ம சொல்லிடலாம். நம்ம இயேசப்பா எவ்வளவு பரிசுத்தரா வாழ்ந்தவர், யாருமே தீங்கு நினைக்காதவர் இல்லையா? ஆனா அவருக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்திருக்காங்க. எதிரிகளா இருந்து கடைசி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? முள்முடிய அவருடைய தலையில சூட்டுறாங்க. அதுல வந்து முள்முடி சூட்டுறதோட அந்த அடுத்த வருஷம் 30வது வருஷம் வாசிப்பேன். அந்த கோலை எடுத்து அவர் சிறுசுல அந்த முள்முடிய வச்சு அதை வந்து கோல் எடுத்து அவருடைய சிறுசுல அடிக்கிறாங்க. அப்ப அந்த முள்முடியை பற்றி ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, அதுல வந்து 74 முட்கள் இருந்துச்சாம். 74 முட்கள். அது உள்ளாலையும் வெளியிலையுமா தெரியப்பட்ட முட்கள். அப்ப அடிக்கும் போது தலையில எல்லாம் அதான் நமக்கு பிக்சர்ல எல்லாம் என்ன போட்டிருக்காங்க, ஒரு ரத்தம் வடிகிறதால ஒரு காட்சி போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த முள்முடியை அடித்தது நிமித்தமாக ரத்தம் தாரி தாரியாக விழுந்தது. நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம். இன்னும் நம்ம அதை பார்க்க அந்த முள்முடி வந்து எதுக்காக? நமக்காக. அந்த முள்முடியில வந்து அது சிறப்பு அம்சங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு 74 முள்ளுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது செய்யப்பட்ட மரம் வந்து ஒரு ரெட் கலர்ல மரமா, ரெட் கலர்ல உள்ள ஒரு டைப் மரமா. இன்னும் அடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான வளைக்கக்கூடிய தன்மை உள்ளதா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மரத்தினால்தான் அந்த முள்முடியை செஞ்சு நம் தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நிலத்துக்காரர்களை நம்ம வைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இசுக்கா நமக்காக மறித்தார். நம்ம வந்து நிலத்து காலத்துல மாத்திரம் இல்ல, வருகிற எல்லா நாட்கள் நம்ம வாழ்நாளெல்லாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தினமும் நம்ம அவருடைய சபையை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதோட நம்ம ஒரு தடவை இன்னும் ஆனா ஒருவேளை நம்ம சட்டை நீங்கி போயிருந்தோம்னா கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்காக நீங்க முன்முடியில் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக நீங்க சில தூங்கினீங்க, தூக்கப்பட்டீங்க. ஆண்டவரே நான் நமக்காக என்ன செய்தேன்? சிலுவை ஒரு பயங்கரமான ஒரு மரணம் இல்லையா? யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரும் இவ்வளவு நன்மை செஞ்சுட்டு சிலுவை மரத்துல தூக்கப்பட்டது ஒரு கடினமான அனுபவம். அதோடு அவர் சூட்டப்பட்டது ஒரு முள்முடி. அவருடைய தலையில தாரை தாரையா இடத்தை கீழே சிந்தி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்ட நல்லவர்! அந்த ஒரு தியாக மனப்பான்மை இருந்ததுனாலதான் அவரால் நமக்காக ஜீவன். இன்னைக்கு அவர் மனித நிமித்தம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? ரட்சிப்பை சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு ஞானஸ்தானம் அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் நாம் மகிழ்ந்து கழிக்கிறோம். இன்னைக்கு அவர் நமக்காக மறிக்கலைன்னா அடுத்த சைட்ல ஒரு தீர்மானிப்பு. அவர் மறிக்கலைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? எல்லாரும் போல ஏதோ ஒரு மழுக்க, நமக்கு ஒரு தீர்ப்பு கிடையாது, பாவத்துல இருந்து ஒரு விடுதலை கிடையாது, அக்கிரமத்துல ஒரு விடுதலை கிடையாது. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல நம்ம கேட்கும்போது நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர் பரம ராஜாதி ராஜா நமக்காக வலதுவாசத்தில் வீட்டிருக்கிறார், மறித்தார், வீட்டிருந்தார், இதோ மறுபடியும் திரும்ப வரப்போகிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம நோக்கி பார்ப்போமா? அவர் முள்முடி சூட்டப்பட்டவர். இந்த முள்முடிக்கு இவ்வளவு ஒரு வேலை இருக்குது. இந்த முள்ளான காரியத்தை நம்ம பார்க்கிறோம், 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து என்னெல்லாம் செய்கிறவர் சொல்லிட்டு முதல்ல நமக்கு பார்த்தோம், பெருமை பாராட்டாதபடிக்கு நம்ம தாழ்த்துள்ளவர்களாய் நாம் காணப்படுறோம். 2வது நாம் பார்த்தோம், நெருக்கத்தில் இருந்து நமக்கு விடுதலை சாலமாக்கிறவர் இருக்கிறவன் ஓமையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்தது 3வது நம்ம பார்த்தோம், உருவாக்கப்படுதல் ஆதியாகமத்தில் அவர் உருவாக்குகிற தேவன். அந்த புட்போட்டுகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அந்த இடத்துல முள்ளையும் உருவாக்கியிருக்காரு. முதல்ல உருவாக்காம 2வதாக அவர் உருவாக்கின தேவன். கடைசியாக அவர் நமக்காக பலியான தேவன். அப்படிப்பட்டவரை நாம் நோக்கி பார்த்த அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்காக மறித்தீரே, நான் உமக்காக என்ன செய்தேன்? நான் உமக்காக ஓட வேண்டும் ஐயா என்று நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. 2 காலங்களில் மாற்றமல்ல, வருகிற நாட்களில் தேவனுக்கு நாம் சாட்சியாய் ஓட வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை நம்ம
மண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏடை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் மண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நூல்களை குறித்து மிகவும் அழகாக தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பவுலுக்கு இருந்த மொழி நிமித்தம் என் திரும்பி உனக்கு போதும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய திரும்பை நாங்கள் சுமந்தவர்களாய் நாங்கள் கடந்து சென்று ஆண்டவரே, உடைய திரும்பை பட்டயத்தை நாங்கள் கையில் வைத்து வெற்றி பெற எங்களுக்கு திரும்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நெருக்கத்தில் இருந்த பொழுது கூட கர்த்தாவே, ஆண்டவரே, பலவீனத்திலே எங்கள் உடைய பலன் பூர்ணமாய் விளங்க எங்களுக்கு நீங்க திரும்பி செய்ததற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க உருவாக்குனீங்க ஆண்டவரே. இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து